இன்றைய முக்கிய செய்திகள். பாமகவில் புதிய திருப்பம். தந்தை ராமதாஸை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த அன்புமணி. இன்று அரசியல் களம் பரபரப்பாக இருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசியலில் மிக முக்கியமான கட்சிகளில் ஒன்றான பாமகவில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சுப செய்தி வெளியாகியுள்ளது. அது என்னவென்று பார்ப்போம். கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தது. இந்த சூழலில் ஒரு முக்கியமான நிகழ்வு தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. என்ன நடந்தது என்றால், மருத்துவர் ராமதாஸ் மற்றும் சரஸ்வதி அம்மையார் தம்பதியரின் திருமண நாள் இன்று. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது மனைவி மற்றும் மகள்களுடன் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றார். அங்கு சென்ற அன்புமணிக்கு குடும்பத்தினர் சார்பில் ஆரத்தி எடுத்து திலகமிட்டு மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது அங்கு நீண்ட நாட்களாக இருந்த பனிப்போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை நாம் சற்று பின்னோக்கி பார்ப்போம். பாமகவில் நிலவிய அதிகார மோதல் காரணமாக அக்கட்சியில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன. சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவது முதல் பல்வேறு அரசியல் நகர்வுகளை பாமகவில் நடந்தன. இருப்பினும் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட்ட பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்றது. குறிப்பாக சௌமியா அன்புமணி அவர்களின் வெற்றி பாமகவினரிடையே பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் தந்தை மகன் இடையான இந்த சந்திப்பு பாமக தொண்டர்களுக்கு பெரும் நம்பிக்கை அளித்துள்ளது. சந்திப்பின் போது ராமதாஸிடம் ஆசி பெற்ற அன்புமணி அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டார். இரு தரப்பிலும் மனம் விட்டு பேசியதாகவும் நீண்ட நாள் மனக்கசப்புகள் நீங்கிவிட்டதாகவும் தைலாபுரம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாமகவை முழுமையாக அன்புமணி வசம் ஒப்படைப்பதாக ஏற்கனவே ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் தற்போது இரு தலைவர்களும் இணைந்து செயல்படுவது பாமகவின் அடுத்த கட்ட பயணத்திற்கு பெரும் பலமாக அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். எதிர்வரும் தேர்தல்களில் பாமகவின் கூட்டணி வியூகங்கள் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான அரசியல் மாற்றங்களை நாம் காணப்போகிறோம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள். மீண்டும் ஒரு செய்தியில் சந்திப்போம். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.